ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஹெட்டாக யாரை போட்டேன்னா பிரணப் முகந்துன்னு ஒருத்தவங்களை போடுறாங்க. அவருக்கு நல்ல ஒரு பெயர் இருக்குது, அந்த மாநிலத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அதிகாரியின் பெயர் இருக்குது. அந்த நபர் தான் அந்த சிறப்பு விசாரணை குழுவுக்கு தலைவராக போட்டு இந்த ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நபரை உடனடியாக மத்திய அரசு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏயா ஒரு முக்கியமான ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, என்ன இப்படி திடீர்னு இவரை மாத்துறீங்கன்னு கேள்விகள் எழுப்பும் பட்சத்தில் அரசு தரப்புலேருந்து இல்லை இது எப்போது நடக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது நடக்கிறனா எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்திருக்காங்க, புதைச்சிருக்காங்க, நெருப்பு டீசல் ஊற்றி எரிச்சிருக்காங்க, ஸ்கூல் பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாம் இதில் புதைச்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைம் இதில் இப்படி மாத்துறீங்களே, இதில் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது. யார் அந்த முக்கிய புள்ளிக்காக, நம்ம எப்போது சொல்லுவோம் முக்கிய புள்ளி, இந்த முக்கிய புள்ளி கடைசி வரைக்கும் முகம் தெரியாமலே போய்விடுவார். அதனால தான் முக்கிய புள்ளி போல. நம்ம பல செய்திகள் பார்ப்போம்ல, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்து பல வழக்குகள் அண்ணா நகரில் ஆரம்பித்து எங்கே இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாவில் வரைக்கும் முக்கிய புள்ளி தான். முக்கிய புள்ளினா என்ன, முகம் தெரியாத புள்ளியா, அந்த முகம் வெளியே தெரியாதா, இந்த மாதிரி விசாரணைகளையும் இதுதான் கடைசியாக கிடைக்குமா அப்படின்னு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. காரணம் இந்த பிரணப் முகந்த் அப்படின்ற உயர் அதிகாரியை திடீர்னு மத்திய அரசுக்கான அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க.